உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. முயலகன் என்ற அரக்கனை வதம் செய்து அவன் மீது நடனமாடிய சிவபெருமான் நர்த்தனபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் திருத்தலம் எங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கபில முனிவர் தனது தலையாலேயே நடந்து சென்று ஈசனை தரிசித்த ஆலயம் எங்கே இருக்கிறது? இன்றும் கூட இந்த தல தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள இறைவனை தரிசித்தால் அனைத்து விதமான தோல் நோய்களும் குணமாவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த தலம் எங்கே இருக்கிறது? அதன் பெயர் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோயில், தலையாலங்காடு, திருவாரூர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே தலையாலங்காடு திருத்தலத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோயில். மூலவர் நர்த்தனபுரீஸ்வரர் என்றும் அம்பாள் பெரியநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். இத்தல மூலவர் நடனேஸ்வரர் ஆடவல்லநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தமது தவ வலிமையால் அகந்தை கொண்ட தாருகாவன முனிவர்கள் ஆபிச்சார வேள்வி செய்து ஏதிவிட்ட முயலகன் என்ற அரக்கனை அடக்கிய சிவபெருமான் அம்முயலகன் மீது நடனமாடிய தலம் இது. எனவேதான் சுவாமிக்கு நர்த்தனபுரீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. சிவன் சந்நிதி முன்பு உள்ள மகா மண்டபத்தில் முயலகன் மீது சிவன் நடனமாடும் சிலை காணப்படுகின்றது. இதேபோல் சத்திய யுகத்தில் கபில மாமுனிவர் சிந்தாமணி ரத்தினத்தை பெறுவதற்காக இக்கோயிலுக்கு தனது தலையாலேயே நடந்து வந்து ஈசனை தரிசித்தாராம். எனவே இந்த தலம் தலையாலங்காடு என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் தல தீர்த்தமான சங்கு தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள இறைவனை தரிசித்தால் அனைத்து விதமான தோல் நோய்களும் குணமாவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, எங்கள் சர்வேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, எங்கள் சர்வேஸ்வரா. இக்கோயிலில் சோழர் கால கோயிலுக்கான அனைத்து அடையாளங்களும் காணப்படுகின்றன. இங்கு முதலாம் ராஜராஜ சோழனை குறிக்கும் கல்வெட்டுகளும் 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை கோயிலின் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் போன்றவற்றை கட்டியவர்களை பற்றிய தகவல்களும் காண கிடைக்கின்றன. சங்க காலத்தில் இந்த ஊர் தலையாலங்கானம் என்னும் பெயரில் விளங்கியதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. இங்கு நடைபெற்ற தலையாலங்கான போரும் இங்கு போரிட்டு வெற்றி பெற்ற பாண்டிய மன்னனை இன்றளவும் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என போற்றி புகழ்கின்றனர். வடமலையில் உன் வாசம், தென் திசையும் உன் தேசம், நாற்புறமும் நாள் தினமும் நடமாடும் நடராசனே. நீ அறிய என் குறைகள் எனக்கேது, எதை சொல்வேன் நிறை கொண்டு உனை தினமும் மனமுருகி பாடி நின்றே.
தேவார பாடல் பெற்ற சிவ தலங்களும் 93வது தலமாக விளங்கும் இக்கோயில் வரலாற்று சிறப்பையும் புராண சிறப்பையும் ஒருங்கே பெற்ற தலமாக விளங்குகின்றது. இக்கோயிலில் விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. மூலவரான நர்த்தனபுரீஸ்வரரின் லிங்க திருமேனியானவர் சதுர வடிவிலான ஆவிடையை அடிப்படையாக கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இங்குள்ள அம்மன் சந்நிதி பெரும்பாலான சிவன் கோயிலைப் போலவே தெற்கு பார்த்து அமைந்துள்ளது. எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா, என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா, எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா, என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா. இந்த சந்நிதியின் நுழைவு வாயிலில் திருநள்ளாற்றில் உள்ளது போல் கிழக்கு நோக்கிய அனுகிரக சனி பகவானின் மூர்த்தி அமைந்துள்ளது. வெளிக்கோஷ்டத்தில் இடமிருந்து வலமாக தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட தெய்வங்கள் அமைந்திருக்கின்றனர். கோஷ்டத்தின் வடதிசையில் வடக்கு நோக்கி 10 கரங்களுடன் காளி தேவி அதி உக்கிரத்துடன் காட்சியளிக்கின்றார். இங்குள்ள சரஸ்வதியின் மூர்த்தி வீணைக்கு பதிலாக பனை ஓலைகளை பிடித்தபடி அருளாட்சி செய்கின்றார். பைரவர் சந்நிதியில் 2 தனித்தனி பைரவர்கள் உள்ளனர். ஒருவருக்கு மட்டுமே பைரவ வாகனம் உள்ளது. இக்கோயிலில் உள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். தீராத பகைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர் என்பதால் தேய்பிறை அஷ்டமியின் போது மக்கள் இவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நலம் யாவும் பெறுகின்றனர். தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. நடனக் கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பக்தர்கள் இங்குள்ள நடராஜரை வழிபடுகின்றனர். இக்கோயில் தல தீர்த்தமான சங்கு தீர்த்தம் தீராத பல நோய்களையும் தீர்க்க வல்லது என்கிறார்கள் பக்தர்கள். இன்றைய நாட்களிலும் கூட மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பெருநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடி நர்த்தனபுரீஸ்வரரை எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் இந்த நோய்களில் இருந்து விடுபடுவதாக கூறப்படுகிறது. தங்கள் வேண்டுதல் நிறைவேற பெற்றவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் புது வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கின்றனர். இக்கோயில் காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்களுக்காக திறக்கப்படுகின்றது. ஈசனே போற்றி, எந்தையே போற்றி, தேசனே போற்றி, நிமலனே போற்றி, ஈசனே போற்றி போற்றி, எந்தையே போற்றி போற்றி, தேசனே போற்றி போற்றி, நிமலனே போற்றி போற்றி. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் தலையாலங்காடு ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com